ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 6 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் நாம் 3 போட்டிக்கு ப்ரெடிக்ஷன் கூறியுள்ளோம். அடுத்தபடியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் DC அணிகள் மோதும் போட்டியாகப்பட்டது மதியம் 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் DC அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால், அதாவது நான் எடுத்திருக்க 12 பேர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். KL ராகுல், நிசாங்கா, நிதிஷ் ராணா, ரிஸ்வி, ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், நிகாம், நிக்கிடி, குல்தீப் யாதவ், T நட்ராஜன், முகேஷ் குமார், இவங்களை நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் 12 பேர் அப்படிங்கும்போது ரிக்லிட்டான், ரோஹித், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபோர்ட், சாட்னர், தாக்கூர், போல்ட், பூம்ரா, நமன்தீர் போன்றோரை நாம் பிளேயிங் 11ஆக எடுத்துள்ளோம். இன்றைய தினம் DC அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் KL ராகுல், ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நிதிஷ் ராணா, ரிஸ்வி, டேவிட் மில்லர், ட்ரிஸ்டான் டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வி அல்லது மில்லரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் குல்தீப், நட்ராஜன், நிகாம், அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் நிசங்கா, நிதிஷ் ராணா, ரிஸ்வி, டேவிட் மில்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரிஸ்வி அல்லது நிதிஷ் ராணாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், நட்ராஜன், அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரியான் ரிக்லிட்டான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரிக்லிட்டன் அல்லது நமன்தீரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு 30 to 40 ரன்குள்ளே அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பூம்ரா, ட்ரினட் போல்ட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சாட்னர் விளையாண்டாருன்னா பெரிய லெவலில் இருக்காது, ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் உண்டு. அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரியான் ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஒரு 25 to 30 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பார். ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நமன்தீர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சாட்னர் ஒரு விக்கெட்டும், ஷர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய போட்டியில் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சிறப்பான முறையில் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பண்ணக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர்ஸ் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் நிறையாவே உண்டு. அதை பொறுத்து எடுத்துங்க. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 4 ஓவருக்குள்ளே ஒரே ஓவரில் 2 6 ஹிட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 4 ஓவருக்குள்ளே 2 6 இல்லை 3 6 இல்லை 2 6 2 4 கண்டினியூஸாக அந்த மாதிரி அந்த ஒரு ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரன் மேலே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது ரெண்டாவது ஹிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பவுலர் வைஸ் கேப்டன் லெவலில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இன்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டட் நிறையா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஒன் சைடு கேமாக இருக்காது, கண்டிப்பாக ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியில் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில், அதாவது இப்போ நான் சொல்கிற பிளேயர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது பிளேயர் உள்ளே வராங்கன்னா அவங்கள நம்ம கணிச்சிட்டு தான் நம்ம கரெக்டான ஒரு இதுங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம டாஸ் போட்டதுக்கு பிறகு டெலிகிராம் லிங்க்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.